ஹாய் கைஸ், குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு மண்டே மார்னிங் ரொட்டீன் லைஃப் வந்தாச்சு. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் கத்திரிக்காய் காரக்குழம்பு அண்ட் பீன்ஸ் உசிலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, 2 வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல அந்த வெங்காயம் தக்காளி இதை போட்டுருக்கோம். இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய் அதை போட்டு நல்லா வதக்கணும். இதை கட் பண்ணி நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் கத்திரிக்காய் கார்ப்பு கொஞ்சம் கம்மியாகும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி ஊற வச்சுருக்கோம்ல அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம். கத்திரிக்காயும் நல்லா வதங்கணும். இந்த கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு ஒரு பொடி நம்ம திரிச்சிக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சம் 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் இதை மட்டும் போட்டு நல்லா இதோட ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கத்திரிக்காய் நல்லா வெந்துருக்கு. நல்லா வேகட்டும். இதில் நம்ம ஒரு கப்பு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி கத்திரிக்காய் வேகட்டும். பாதி வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றணும். இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் திரிச்சிட்டு வந்துடலாம். இங்கே கத்திரிக்காய் பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஒரு கொதி வரட்டும். இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, வத்தல் பொடி நல்லா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுச்சு குழம்பு கொதிக்கிறப்ப பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நம்ம திரிச்சு வச்சுருந்தோம்ல அந்த இதெல்லாம் போட்டுருங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் வெந்நீர் ஊற்றிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். குழம்பு இறக்க போகிறப்ப நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பீன்ஸ் உசிலிக்கு பீன்ஸை நல்லா குட்டி கட் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் துவரம் பருப்பை ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு லைட்டாக 1 2 அரைச்சிட்டு இதை வேக வைக்கணும். காமிக்கிறேன். உசிலிக்கு திரிச்சிட்டு வந்திருக்கேன். இந்த துவரம் பருப்பை இப்போ நம்ம வேக வைக்கலாம். வேக வச்சுட்டு தாளிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டீமரில் போட்டு வேக வச்சுக்கோங்க, இல்லைன்னா இட்லி சட்டியில் போட்டு வேக வச்சுக்கோங்க. உசிலிக்கு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் போட்டு நம்ம இந்த 1 2 இதை தட்டிட்டு வந்துடலாம். இப்போ கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுறேன் நான். கடுகு உளுந்தம் பருப்பு, நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுருந்தோம்ல இந்த பருப்பை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எண்ணெயில். இந்த பருப்பு வேக வைக்கிறப்பவே உப்பு போடணும். நான் உப்பு போட மறந்துட்டேன். நீங்கள் ஃபஸ்ட் இப்போ உப்பு போட்டுக்கோங்க, சேரும்.
அப்புறம் இந்த பீன்ஸு சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல, இந்த பீன்ஸை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாமே நம்ம வேக வச்சுருக்கனால அடுத்தடுத்து எல்லாமே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த தேங்காய் திரித்து வச்சுருந்தேன்ல, இந்த தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் இதையும் நல்லா ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இது தேவைப்படுற உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோங்க. சூப்பரான உசிலி ரெடி ஆயிடுச்சு, பீன்ஸ் உசிலி. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி லன்ச் முடிச்சாச்சு. லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்துக்கலாம். கத்திரிக்காய் காரக்குழம்பு, பீன்ஸ் உசிலி, அப்புறம் பெசரட் தோசை, தேங்காய் இஞ்சி சட்னி. நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு லன்ச்சும் பேக் பண்ணியாச்சு. நாளைக்கு இதோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் உங்களை. தேங்க்யூ, பாய் பாய்.